அதிகளவான சிங்கள மக்கள் நல்லூரை முற்றுகையிட்ட காட்சியை தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. It's very authentic. I think எங்கள் போலீஸ் அதிகாரிகள் கூட மேலாடைகள் எல்லாம் கலாட்டி அந்த விதிமுறைகளை கட்டுப்பட்டு நாகம் அங்கே முருகப்பெருமானுடைய அடிமையாக இருக்கின்ற அனுராதபுரா எங்களுடைய students all tourists. yeah, it's my first time. Understand. உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜு. இன்றைய தினம் நாங்கள் நிற்கிற இடம் எங்களுடைய வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் ஆலயத்துக்கு முன்பாகத்தான் நிற்கிறோம். 2025ஆம் ஆண்டு மகோத்சவத்தின் 14ஆம் நாள் மாலை திருவிழா. நாட்கள் போனதே தெரியலை. இப்போ தான் நல்ல கொடியேறின மாதிரி இருந்தது. ஆனால் இன்றைய தினம் 14ஆம் நாள் மாலை திருவிழா பற்றி தான் பார்க்க போகிறோம். முருகனுடைய அழகை அந்த அவருடைய வடிவை வர்ணிக்க வார்த்தைகளை இல்லை என்று தான் சொல்லணும். நேற்றைய தினமும் ஒரு காணொலியை பதிவு செய்தான். அதோடு இன்றைய தினம் காலையில் அவ்வளோ மழை, கிட்டத்தட்ட யாழ் மாவட்டத்தில் 5:30 மணியில் வந்து அதிகளவான மழை. அப்போ அந்த நேரங்களில் நல்லூர் ஆலயத்தில் பக்தர்களுடைய என்ன மாதிரி இந்த செயற்பாடுகள் அதையும் ஒரு காணொலியாக நான் பதிவு செய்தேன். நீங்கள் என்னுடைய யூடியூப் தளத்தில் அந்த காணொலியும் பார்வையிடலாம். அதோட இன்றைய தினம் இந்த 14ஆம் நாள் எங்களுடைய முருகன் வார வாகனமானது 5 தலை கொண்ட நாகப்பாம்பில் தான் வரப்போகிறார். அப்போ இந்த வார நாட்கள் நேரங்களில் இந்த வெளியில் பக்தர்கள் செய்கிற சில பக்திபூர்வமான விடயங்களையும் எங்களுடைய முருகனுடைய அலங்காரம் சம்பந்தமான விடயங்கள் தான் இந்த காணொலியில் பதிவு செய்யப்போகிறோம். வாங்க காணொலிக்குள்ள போகலாம். அத்தோடு கோயிலுக்குள்ளே இப்போ வசந்த மண்டப பூஜைகள் இடம்பெற்று கொண்டிருக்கிற அதே வேளைகளில் உங்களுக்கு இன்னொரு விடயத்தை நான் கூறியாகணும். இன்றைய தினம் 14ஆம் நாள் மாலை திருவிழாவில் எங்களுடைய முருகனானவர் வரப்போகின்ற வாகனம் 5 தலை கொண்ட நாகப்பாம்பு. அதே மாதிரி எங்களுடைய வள்ளி தெய்வானை வார வாகனமும் பாருங்கள், அதே 5 தலை கொண்ட நாகப்பாம்பு. ஆனால் கொஞ்சம் சிறிய வாகனமாக இருக்கும். முருகன் வார வாகனம் கொஞ்சம் பெரிய வாகனமாக இருக்கும் பாருங்கள். அதுக்கான ஏற்பாடுகள் தான் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. அதோடு சரியாக 5 மணி 5 நிமிடங்கள் ஆகின்றது. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது எங்களுடைய கிழக்கு வாசல், அதாவது எங்களுடைய நல்லூருடைய ராஜகோபுரத்தை தான் பார்க்குறீங்க. இந்த வாயிலாக நாங்கள் இப்போ உள்ளே போகிறோம். வளமையாக இதால் போக நாங்கள் இந்த மணி அடிச்சுட்டு போகிறது வளமை. அதோடு இன்னொரு விடயம் சொல்லி ஆகணும். ஒவ்வொரு நாளும் இந்த நான் சொன்ன மாதிரி இந்த சப்பர திருவிழாக்கான வேலைப்பாடுகள் இடம்பெற்று கொண்டிருக்கிறது வளமை. அதே மாதிரி இன்றைய தினம் இந்த சப்பர திருவிழாவுக்கான சப்பர வேலைப்பாடுகள் அதிகமாகவே போய்கிட்டு இருக்கு பாருங்கள். கிட்டத்தட்ட ஆரம்பத்தில் இருந்ததை விட இப்போ வேலைப்பாடுகள் பாருங்கள் கிட்டத்தட்ட முடியும் தருவாயில்ன்றதை தாண்டி அந்த உயரத்தை பாருங்கள் எவ்வளோ உயரமாக கட்டப்பட்டு கொண்டிருக்கிறதை எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதோட முழுவதுமாக பாருங்கள் பனை மரத்தை வச்சு இந்த சப்பரங்கள் கட்டப்படுகிற இந்த அழகையும் எங்களால் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது பாருங்கள். தேர் எங்களுடைய ரதம் இருக்கிற இடத்தையும் சுட்டி காட்டுறோம் பாருங்கள். இதுதான் எங்களுடைய ரதத்தை சுற்றி இருக்கிற சூழல். இந்த சூழல்லையும் அதிகளவான மணல்கள் இருக்குது. அதோட இந்த ரதம் இருக்கிறது அந்த மேடைன்ற உட்பகுதியை உங்களுக்கு காண்பிக்கிறேன் பாருங்கள். அதோட இஞ்சாலயம் கொஞ்சம் காலையில் பெய்த அந்த மழை காரணமாக ஒரு வெள்ளம் இருக்கிறது எங்களால் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்கள். வில்வ மரத்தடியில் கற்பூரம் ஏற்றாது. இந்த வில்வ மரத்துக்கு உண்மையாக ஒரு பெரிய ஒரு வரலாறுகள் இருக்குது. இந்த பெரிய எனக்கு வடிவாக தெரியாது. ஆனால் இன்னொரு தடவை ஒரு காணொலி ஒன்று பதிவு செய்ய கண்டிப்பாக நான் இது சம்மந்தமான வரலாறுகளையும் உங்களுக்கு பதிவு செய்கிறேன் பாருங்கள். இடத்த இதில் கொஞ்சம் வெள்ளங்கள் இருக்கிறது அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த வெளிப்புற சூழலும் உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள். இந்த இடம் முழுக்கவே கிழக்குப்புற வாசல் சூழலாகத்தான் இருக்குது. அதோட இதில் ஒரு சிறிய பிள்ளையார் கோயில் ஒன்று இருக்குது. அனைவருமே அப்போ துவங்கி வரையக்க இந்த பிள்ளையாரை வணங்கிட்டு தான் அவங்க உள்ளே போவாங்க வலிமையாகவே. அந்த பிள்ளையாரை நான் உங்களை காட்டுறேன் பாருங்கள். அதோட இந்த வழி நேரங்களில் மக்கள் எல்லாருமே பக்தர்கள் எல்லாருமே என்ன செய்கிறாங்க, முருகனை வழிபட்டு கொண்டிருக்கிறாங்க. அந்த விடயங்களையும் எங்களால் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது பாருங்கள். வெளிப்புற சூழல், அதாவது கிழக்குப்புற முன் கோபுரத்தின வெளிப்புற சூழல் நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறது. வசந்த மண்டப பூஜைகள் எல்லாமே முடிவடைந்து எங்களுடைய முருகனானவர் உள்வீதி விளம்பரப்புறம் அந்த காட்சியை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க.
இவங்க எல்லாருமே சிங்களவர்கள். அவங்களும் வந்து நல்லூராடியை தரிசிச்சுட்டு வழியிலேருந்து காணொளி அதாவது புகைப்படம் எடுக்கிற விஷயத்தை தான் நீங்கள் பார்க்குறீங்க. தமிழா சிங்களம் தமிழ் தமிழ் கொஞ்சம் 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 தெரியுமா? உங்களோட பெயர் நேம் சுஜி. எந்த இடத்துல இருந்து வரீங்க? வேர் ஃப்ரம்? அனுராதபுரா. எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் ஆல் டூரிஸ்ட் கைட் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே. எங்களுடைய நல்லூரான தரிசிக்க வந்திருக்கிறீங்க. அதை பற்றி ஏதாவது learning then how devotions, the offerings, and then how the Hindus they conduct their religious activities. We learned last. கொஞ்சம் கூடுதலா தமிழ் கதைக்கக்கூடிய மாதிரி. தமிழ் தெரியாது. முருகனை பிடிக்குமா? பிடிக்கும். முருகனை தரிசிக்க ஒவ்வொரு நாளும் மாறுனீங்களா? ஹாப்பி எல்லாம் சந்தோஷம். ஓகே, நன்றி. இவங்க எல்லாருமே அனுராதபுரத்துலேருந்து வராங்க. அவங்களோட கதைச்சனா நான் அவங்களுக்கு தமிழ் தெரியாது, ஓரளவு கொஞ்சம் தமிழ் தெரியும். கதைச்சவங்க பாருங்க, அந்த விஷயத்தையும் பார்க்கலாம். பாருங்க, இந்த வேலைகளில் அதிகளமான புலம்பெயர் நாட்டவர்களும் எங்களுடைய தமிழ் கலாச்சாரத்தை மதித்து பாருங்க எங்களோட வேஷ்டிகளை அணிந்து கோயிலுக்கு போயிட்டு வர அந்த காட்சியை நீங்கள் பார்க்குறீங்க. அதோட ஓகே Tamil? Do you speak Tamil? No. Okay. What's your name? Chiara. Your name? Silvia. Your name? Silvia. The same. Same. Where are you from? Italy. Same Italy. Yes. Italy. How is this place? How is this place? How do you feel like? It's beautiful. It's very authentic. The extra. I feel so surprising. I didn't expect all of this. So When you're standing in place, you're feeling. yes, it's very stunning, very emotional. You're feeling. beautiful. No, you're Just one word answer. I said it already. It's very authentic. I think it's beautiful, and I like to see new cultures and to discover your culture. I am first time in Sri Lanka. Yes, sorry, it's my yeah, I first didn't time. understand. It's our first time in Sri Lanka. Sri Lanka is first time. Yes, first time. Are you? First time. Yeah, okay. ஈழத்தின் வடபால் வரலாற்று சிறப்பையும் தொன்மையையும் பழமையையும் சைவத்தையும் தமிழையும் பாதுகாத்து வருகின்ற நல்லை கந்தவேட் பெருமானுக்கு இன்றைக்கு மாலை நேரம் 14வது நாள் விசேடமான பூஜைகள் வழிபாடுகள் நடைபெற்று இன்னும் சொற்ப வேளையில் அங்கே பெருமான் ஆலயத்தின் உள்ளிருந்து வெளிவர இருக்கின்றார் என்ற செய்தியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைக்கு 14வது நாள் என்ன நடைபெறுகிறது என்று நீங்கள் ஒரு கணம் சிந்திக்கலாம். இன்றைக்கு பெருமான் நாக வாகனத்திலே தான் வரப்போகின்றார். வெளியிலே தேவியர்களும் நாகபாம்பு 5 தலை நாகத்திலே தான் அவர்கள் வர இருக்கின்றார்கள் என்ற செய்தியை நாங்கள் இப்பொழுது சொல்லுகின்றோம். முருகனை வெளியில் கொண்டு வர அழகிய காட்சியை தான் இன்னும் ஒவ்வொரு நிமிடங்களில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த தருணத்தில் வெளிப்புறம் இருக்கிற பக்தர்களை பாருங்கள்.
ராஜதானியினுடைய அரசவண்ணியில் வந்த நல்லைக்கந்த பெருமானின் 14வது நாள் திருவிழா இன்றைய தினம் முருகப்பெருமான் வள்ளி தெய்வயானை சகிதமாக அங்கே பாம்பு 5 தலை நாகத்தில் அவர் வெளிவர இருக்கின்ற காட்சி என்னும் சொற்ப நேரத்தில் பெருமான் வெளிவருவார். இந்த முருகப்பெருமானது ஆலயத்திலே முன்பகுதியிலே காணப்படுகின்ற ஓவியத்தை நீங்கள் பார்த்தால் தெரியும். அங்கே முருகப்பெருமான் வள்ளியும் 12 கரங்களுடன் அங்கே இருக்கின்ற ஒரு ஓவிய காட்சி தென்படுகிறது. அந்த ஓவியத்துக்கு கீழே நீங்கள் பார்த்தால் தெரியும் அங்கே நாகம் அங்கே முருகப்பெருமானுடைய அடிமையாக இருக்கின்ற செய்தி அந்த ஓவியத்திலே காணப்படுகிறது என்று கூறுகின்றேன். முன்னொரு காலத்திலே காசிப முனிவருக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். இவர்கள் இருவரும் ஒருவருக்கு ஒருவர் இடையே சண்டை சச்சரவுகள் அதிகமாக இருந்தன. இந்த காசிப முனிவரின் மனைவிகள் அசுரர்களை மட்டுமல்ல நாகங்கள், பாம்புகள், தேள்கள் போன்ற பல்வேறு விதமான விஷப்பிராணிகளையும் பெற்றெடுப்பார்கள். இந்த வேளையில் வினதாவு கத்துரு என்ற இருவருக்கும் இடையிலே ஒரு போட்டி நடந்தது. வினதாவும் கத்துருவும் யார் இந்த போட்டியில் வெல்கிறார்களோ ஒருவருக்கு அடிமையாதல். ஆகவே வினதா வென்றார், கத்துரு அடிமையானார். வினதாவின் மகன் கருடன் இவன் கத்துருவினுடைய நாகபாம்பு குட்டிகளை எல்லாம் கொத்தி தின்று விடுவார். அதனாலே பயந்து நடுங்கிய கத்துரும் நாகங்களும் அங்கிருந்து புறப்பட்டு இந்தியாவிலே உள்ள நதிக்கு குமாரதார ஆற்றங்கரையிலே பூலோகத்துக்கு வந்து குமாரதார ஆற்றங்கரையிலே சிவனை நினைந்து வழிபட்டார்கள். சிவனுடைய காட்சி அவர்களுக்கு கிடைத்தது. மிக விரைவில் எனது புத்திரன் வருவான் உங்களை பாதுகாக்க. அதன்படி முருகப்பெருமான் அவ்விடத்துக்கு வந்தார். இந்த வேளையில் குமாரதார நதியில் நீராடி சுப்பிரமணியரை வழிபட்டனர். அப்போது முருகன் மயிலுடன் காட்சி தந்தார். அந்த காட்சி தான் இப்பொழுது நல்லூர் ஆலயத்தின் முன்பகுதியிலே சற்று முன் நாங்கள் கவனித்தோம். இந்த வாசுகி பாம்பு இப்பொழுது 5 தலை நாகங்களாக இந்த சொற்ப வேளையில் அங்கே முருகனும் வள்ளி தெய்வயானையும் அமர்ந்து வருவதற்கு தயாராகிய நிலையிலே இருக்கின்ற காட்சியை நீங்கள் பார்க்கலாம். இந்த வாசுகி பாம்பு தேவர்களும் அசுரர்களும் அங்கே பாற்கடல் கடந்த பொழுது நானாக செயல்பட்டு தன்னுடைய விஷத்தை கக்கிய பொழுது அங்கே சிவன் அந்த விஷத்தை மிண்டி விழுங்கும் பொழுது உமாதேவியார் அதனுடைய கண்டத்திலே பிடித்து அமர்த்தி அந்த விஷத்தை இறங்க விடாது பாதுகாத்தார். ஆகவே அப்படிப்பட்ட நாகங்கள் வாழ்கின்ற கொடிய நாகங்களை பாதுகாக்கின்ற கடப்பாடு முருகனுக்கு உண்டு. அதனாலே தான் கருடன் பயந்து அஞ்சி முருகனுக்கு பயந்து அஞ்சி ஓடிவிட்டார். ஆகவே முருகனுடைய அடிமையாக இன்றைக்கு 5 தலை நாகம் இன்றைக்கு வர இருக்கின்றது என்ற செய்தியை நாங்கள் சொல்லுகின்றோம். தத்துவங்கள்
துவங்களையும் கடந்த ஆத்மதத்துவ வித்யாதத்துவ சிவதத்துவம் கடந்த நிலையை பேராத எனக்கு நீ தரமாட்டாயோ சந்தா பஞ்சேந்திரியங்களையும் அடக்கி மூலாதாரத்தை எழுப்பினார் மூலாதாரம் என்னும் பாம்பினை எழுப்பினாலோ 36 தத்துவங்களையும் கடந்து எனக்கு நீ எந்த பேரு தரமாட்டாயோ நல்லை பாம்பினை குடையாக அணிந்து வந்து மூலாதாரத்தை எழுப்புங்கள் என்று சொல்லாமல் சொல்லியவாய் 36 தத்துவங்களையும் கலந்த நிலையை பேராக எனக்கு தரமாட்டாயோ நல்லை கந்தா ஆறாரையும் நீ தனமே நிலையை பேராக அடியே பெருமாறுள்ளதோ சீராவல்லூரிடைத்திமையோ கூறா உலகம் குளிர்வித்தவரே நல்ல கந்தா எனக்கு பேராயிலை பேரானந்த நிலை பேராக தருவாயோ
பூக்கள் தூவி தீபங்கள் காட்டுவாங்க. இறுதியாக இன்றே இனிதே இந்த 14ஆம் நாள் மாலை திருவிழாவானது இனிதே நிறைவு பெறும்.